இந்த கிராமம்தான் பரவக்குடி. இங்கே இருக்க பறவைகள் எல்லாம் பறக்கவே பறக்காது. மனிதர்கள் மாதிரி நடந்துதான் போகும் வரும். நீங்க பாக்குற மாதிரி இந்த பறவைகள் மனிதர்களோட மனிதர்களா இருக்கும். இங்கு வாழும் மக்களுக்கு ஏன் இந்த பறவைகள் பறக்காம கீழேயே இருக்குன்னு தெரியல. இல்ல இது எதுவும் கிளைமேட் சேஞ்ச் ஆனும் தெரியல. ஏன்னா 3 நாளா எந்த பறவைகளும் வானத்துல பறக்கவே இல்ல. மோனாவும் சோனாவும் இன்னைக்காவது இந்த பறவைகள் பறந்து போகும்னு நம்பிக்கையோட வெளியே வந்து பார்த்தா இன்னைக்கும் எல்லாமே பறக்காம தரையிலேயே தான் இருக்கு. அதனால மோனா, இந்த பறவைகளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கு எல்லா பறவைகளும்? கிளைமேட் நல்லா தான் இருக்கு, நமக்கு எந்த மாற்றமும் தெரியல. நிலமும் நல்லா தான் இருக்கு, எதுலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ஏன் இப்படி? சரி வா, நம்ம ஊருக்குள்ள போகலாம் அப்படின்னு மோனா சோனாவை கூட்டிட்டு கிளம்பினா. அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பறவைகள் ரோட் கூட மனிதர்கள் மாதிரி நடந்து கடந்து போறத பார்த்தாங்க. அதனால அங்கேயே அப்படியே நின்று பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரே ஒரு பறவை மட்டும் பறக்க முயற்சி செய்தது. ஆனால் அந்த பறவை ஒரு உயரத்துக்கு போனதும் திடீர்னு பயந்து கீழே விழுந்து விட்டது. ஆனால் அது எதனால் கீழே விழுதுன்னு தெரியல. அது மறுபடியும் ரோட கடக்க முயற்சி செய்யும் போது இதுங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு மோனா, ஆனா அது நமக்கு என்னன்னு தெரியல. அதனாலதான் இந்த பறவைகள் பறக்க முடியாம இருக்கு. அதே மாதிரி இந்த ஊருக்கு பறவைக்குடி அப்படின்னு பேரு வந்ததே இங்க நிறைய பறவைகள் இருப்பதனாலதான். ஆனா இந்த பறவைகள் இந்த ஊரையே வெறுக்குதுன்னு நினைக்கிறேன். சோனா, ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிறீங்க? என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா தானே இருக்கு, வானிலையும் நல்லாதான் இருக்கு. இடியோ மழையோ புயலோ எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அந்த காகத்துக்கிட்ட அது பதில் சொல்லுமா இல்லையா என்று தெரியாமல் கேட்டாள். ஆனால் அந்த காகம் அதுக்கு பதில் சொன்னுச்சு. நாங்க எல்லாரும் பறக்க ரொம்பவே முயற்சி செஞ்சு மேல போனா மேகம் முழுவதும் கருப்பு புகை மூட்டம். அது மட்டும் இல்லாம நிறைய பயமுறுத்தும் சத்தங்கள். எதனால எங்க வானம் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. அதனாலதான் நாங்க யாரும் மேல போகாம இந்த பூமியே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு கீழேயே இருக்கும், பறக்காமல் அப்படின்னு சொன்னுச்சு. அது சொல்லும் கருப்பு புகை மூட்டம் அதிக பயமுறுத்தும் சத்தம் என்ன அதுன்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. மோனாவும் சோனாவும் ரொம்ப நேரம் சுத்தி திரிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களோட அப்பா, என்ன பசங்களா, நான் வேலை முடிச்சிட்டு வந்ததுல இருந்து உங்க 2 பேரையும் ஆளையே காணோம். நல்லா விளையாடிட்டு சோர்வானதும் வர்றீங்களா? சரி, நான் பைக் எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மோனா, அப்பா நீங்க பாத்தீங்களா, இந்த பறவைகள் எல்லாம் பறக்காம நடந்தே போகுது வருது. அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? 3 நாளா அதுங்க கீழேயே தான் இருக்கு, எந்த பறவைகளும் பறக்கல அப்படின்னு கேட்டாள். அதுக்கு அவங்க அப்பா, ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வானிலை மாற்றமா தான் இருக்கும். அது சரியானதும் பழைய மாதிரி நம்ம ஊர்ல பறவைகள் பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சோனா, அது ஒன்னும் வானிலை மாற்றம் இல்ல அப்பா. நாம எழுப்புற அதிக சத்தத்தாலும் இங்க 5 வீடு தள்ளி இருக்க கடைக்கு கூட நாம நடந்து போகாம பைக் யூஸ் பண்றதுனால அந்த காற்று புகையெல்லாம் மேகத்தை தாக்கி நம்ம ஊரு பறவைக்குடியில பறவைகளே இல்லாம போக போகுது அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க அப்பா,
நீங்க 2 பேரும் என்னமோ சொல்றீங்க. நான் படிக்காத ஆளு, எனக்கு ஒன்னும் புரியல. சரி, நான் நடந்தே போய் உங்க அம்மா சொன்ன சாமான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு.